Hello friends, welcome to Tamil Tech Knowledge. உங்கள் வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆகாமல் பாதிலே ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்குள்ளே போங்க, போயிட்டு கண்டென்ட்டில் போனீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்லோட் இன்டரப்டட் அப்படின்னு காமிக்குது. நம்மளோட வீடியோவுக்கு நேராக இங்கே ரெஸ்யூம் அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்கே ஸ்டாப் ஆயிருந்ததோ அந்த வீடியோ அங்கேருந்தே அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 90% எனக்கு ஏற்கனவே அப்லோட் ஆகிட்டு அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு எனக்கு பாதியிலேயே. அதுலேருந்து எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ ரெஸ்யூம் அப்லோட கிளிக் பண்ணி திரும்ப நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதே வீடியோவை நமக்கு அதே இடத்துலேருந்து எங்கே ஸ்டாப் ஆச்சோ அந்த பர்சன்டேஜ்லேருந்தே நமக்கு வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவுலேயே ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா ஒருவேளை ரெஸ்யூம் அப்லோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரெஸ்யூமை கிளிக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அப்லோட் பண்ணுறதை நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம ரெஸ்யூம் பண்ணும்போது எங்கே ஸ்டாப் ஆயிருந்தோ அந்த பர்சன்டேஜ்லேருந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். இப்போ பாருங்கள் 91% வந்துருச்சு நமக்கு. ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக டைம் எடுக்கும். ரொம்ப பெரிய வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். கொஞ்சம் ஒரு ½ hour கிட்ட கூட எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 92% அப்லோட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து நமக்கு வந்து அப்லோட் ஆகும். பெரிய வீடியோ லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். 100% கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா 100% வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. நம்மளோட வீடியோவில் வந்து ஏதாவது வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குதா, நம்ம ஏதாவது வந்து நம்மளோட ஓன் வீடியோ கண்டென்ட் தானா இது அப்படின்றத செக் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து ப்ராசஸிங் நடக்கும் கொஞ்சம். இப்போ பாருங்கள் 100% அப்லோட் ஆகிடுச்சு என்னோடய வீடியோ. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ 100% அப்லோட் ஆன பிறகு நம்ம வந்து விசிபிலிட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஏன்னா வந்து ப்ராசஸிங் நடக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மேலே நம்ம இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும்போது நம்ம வீடியோ டைட்டில் கொடுக்குறதோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, அதுக்கப்புறமா வந்து தம்ப்நெயில் செட் பண்ணுறது, இந்த வேலைலாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ராசஸிங்கில் நடக்குது. ப்ராசஸிங் முடிஞ்ச பிறகு அது வந்து 100% முடியணும். அது முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா 11 minutes லெஃப்ட்டுன்னு வருது பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 7% ஆஃப் வீடியோ ப்ராசஸ்டு வருது. இப்போ 8% இந்த மாதிரி வந்து 100% வந்து முடியணும். வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். 10 minutesல வந்து நம்மளோட வீடியோ ப்ராசஸிங்லாம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீடியோ ப்ராசஸிங் முடிகிற டைமில் நம்ம வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம டைட்டிலில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் டேகு, அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க நம்ம எல்லா ஆப்ஷனும் கிளிக் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஐகார்ட் செட் பண்ணுங்கள். இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிலிட்டி வந்து பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஏன்னா ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ விசிபிலிட்டி வந்து பப்ளிஷில் மாறுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விசிபிலிட்டியில் மேலே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அன்லிஸ்டடில் வச்சுக்கிறது நம்ம நல்லது எப்போவுமே. சரிங்களா? அன்லிஸ்டடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து உடனே பப்ளிஷ் ஆகாது. நம்ம செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்புறமா. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ எப்படி வந்து வீடியோ ரெஸ்யூம் அப்லோட் கொடுக்குறது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? தேவையில்லாமல் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண பிறகு கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வந்து ரெஸ்யூம் கொடுத்து எங்கே விட்டுமோ அங்கேருந்தே வந்து அப்லோட் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.